நேரத்துல யாரு கூட்டணிக்கு வருவாங்க இந்த நேரத்துல? ஏன்னா கூட்டணி இப்போ வந்து அவங்களுக்கு இதா தானே இருந்துட்டு இருக்கு. இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் ஒரு 5% வாக்குகள் இருக்குன்ற அடிப்படையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 1% வாக்கும் ரொம்ப முக்கியமானதுதான். அதனால அவங்களுக்கு கூட்டணிக்கு ஆட்கள் இருக்கிறார்களா அப்படின்னா திமுக நிச்சயம் சேர்த்துக்கிட போறது கிடையாது. ஆனா ராமதாஸுக்கு ஒரு பரிதவிப்பு என்ன அப்படின்னா திமுக பக்கம் வந்து வெற்றி இருப்பது போல அவர் நினைக்கிறாரு. ஏன்னா எதிர்த்தரப்பு வந்து சிதறி கிடக்கு. பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஜெயிக்க முடியாதுன்றத அவர் உறுதியா நம்புறாரு. அப்ப திமுகவோட சேர்ந்துகிட்டோம்னா எப்படி வந்து 2006-11 கலைஞருடைய ஆட்சி காலத்துல நமக்கு வந்து ஒரு செல்வாக்கான ஒரு இடம் இருந்ததோ அது போன்ற இடத்தை பெற்றுவிட முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா திமுக அதுக்கு கதவை இழுத்து பூட்டி விட்டது. எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என்று மறுத்து விட்டது. அப்போ ராமதாசனுடைய பரிதவிப்பு இருந்தாலும் அவருக்கு எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. அவருடைய முடிவை யாரும் கேட்கிற நிலையிலே இல்லை. அன்புமணியை பொறுத்தவரையில அவருக்கு தேவை ஒரு ராஜ்யசபா சீட்டு. அவர் எப்பயும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அவர் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கிறது, மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு. அந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு பாஜகவோட கூட்டணியில் இருந்தால்தான் சரியா இருக்கும்னு அவர் நம்புறாரு. இப்போ ராமதாஸுக்கு இதுல என்ன சிக்கல்? அதிமுக இவர் விரும்புகின்ற அதிமுக உள்ள இருக்கு, அன்புமணி விரும்புகின்ற பாஜகவும் உள்ள இருக்கு. 2 பேருக்கு வின் வின் சிச்சுவேஷன் தானே. இப்ப இதுல இவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப எப்படியும் ஒரு 10 இடங்கள் வாங்கி நிக்க போறாங்க. நிக்கிறதுல ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது அடுத்த விஷயம். இப்ப நிக்கிறதுக்கே போறதுக்கே இவ்வளவு தயங்குறாரு அப்படின்னா ஏன் தயங்குறாருன்றதே புரியல. கட்சிக்காரர்களும் அதே குழப்பத்தில் தான். இவர் என்ன பேசுறாருன்னே புரியலீங்க. அதிமுகன்றாரு, அதிமுக கூட தானே இருக்கு.